சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நேரடியாய் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். இந்த நாளிலும் கூட பொறுமையின் அருமை என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வரவிருக்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் காணப்பட்டால் கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளின் செய்திக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எல்லாரும் சேர்ந்து கடைசி வரியை வாசிக்கலாமா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு முறை கூட சத்தமா சொல்லுவோம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நீங்கள் எப்படி? நீங்கள் அனைவரும் உத்தமர்களாகத்தானா இருக்கிறீர்கள்? பொறுமை உள்ளவர்கள் தான் வேதத்தின்படி உத்தமர்களா? வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இங்கு யார் உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது? அது என்ன? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை என்பது பரவலாக எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் பொறுமை என்பது ஏதோ ஒரு சிலரிடத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது. அந்த ஒரு சிலர் நானாக நீங்களாக இருந்தால் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா, உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்படியானால் பொறுமைக்கும் மனிதனுடைய ஆத்துமாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பொறுமை ஆத்துமாவை பாதுகாக்கிறது, பொறுமையின்மையோ ஆத்துமாவை பாதுகாப்பற்றதாக்கி விடுகிறது என்பதை இந்த வசனத்தினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆத்துமா காக்கப்பட்டால் தான், பைபிள் சொல்லுது உபாகமத்தில், உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துள்ள அசுத்தங்கள், இந்த உலகத்தில் உள்ள கீழ்ப்படியாமை இச்சைகள் ஆத்துமாவை கெடுத்து போடாதபடிக்கு உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? பொறுமை. இந்த பொறுமை இல்லாதபடியினால் அநேகர் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறார்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நஷ்டப்படுத்தி விடுகிறார்கள், இல்லது இழந்து போய் விடுகிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், பொறுமை உள்ளவன் உத்தமன். நீங்களும் நானும் பொறுமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெருமை இப்பொழுது ஏராளமா இருக்குது. ட்ரெஸ் பண்ண உடனே ஒரு பெருமை, அழகை பார்த்த உடனே ஒரு பெருமை. பெருமை உள்ளவர்கள் கண்ணாடிக்கு முன்னால தன்னைத்தானே மெச்சி பேசிக் கொள்வார்கள். குட் குட், இங்க பரவாயில்லையே, ஹேர் நல்லா இருக்குதே, ஃபேஸ் இப்படி நல்லா இருக்குதே, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. நடை, உடை, பாவனை, செயல்கள், பேச்சுகளில் அந்த பெருமையை நாம் பல இடங்களில் பார்க்கலாம். ஆனால் பொறுமையை தானே வேதம் வலியுறுத்துகிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பாராம், ஆனால் பொறுமை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்பொழுது ஒருவேளை உங்களுக்குள்ளால ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஆமா நல்லதா இருக்குது, எங்களுக்கு பொறுமை வேணுமே,
எப்படித்தான் நாங்கள் அந்த பொறுமையை கற்றுக்கொள்வது? எப்பொழுதுதான் எங்கள் ஜீவியத்தில் அந்த பொறுமை வெளிப்படும்? எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு சொல்லித்தாங்க ஐயா. பொறுமையை ஆண்டவர் எங்களுக்குள்ளே உருவாக்குவதற்கு என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். எல்லாருக்கும் வாஞ்ச வந்திருக்கோம். எல்லாரும் அடிக்கடி தீர்மானம் கூட எடுப்போம், பொறுமையா இருந்திருக்கணும்ல, அந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் ஆனதுனால தானே இப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் நினைப்போம், உணர்வோம், தீர்மானம் கூட எடுப்போம். ஆனால் மறுபடி பொறுமை இழக்கிறதை அநேக நேரத்தில் நாம் வேதனையாக பார்த்திருக்கிறோம். நம்ம தான் பொறுமை இழப்போம். இழந்த பிறகு யோசிப்போம், ஐயோ அப்பொழுது நான் பொறுமையா இருந்திருக்கலாமே. பொறுமை இழந்தது நிமித்தமாய் ஆத்மீகத்தை தொலைத்து போட்டவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். உறவுகளை துண்டித்து விட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். மனித உறவுகள் என்றால் கூட பரவாயில்லை, தேவனோடு உள்ள உறவை கூட கெடுத்து போட்ட அநேகரை நம் வேதத்தில் இருந்தும் வாழ்வில் இருந்தும் பல முறை நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த வேளையில உங்களுக்குள்ளால ஒரு வாஞ்சை இருக்குமே, எப்பொழுது எனக்கு பொறுமை வரும்? அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வாசிக்க போகிறோம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவைகளால் பொறுமை, எவைகளில் பொறுமை, எவைகளுக்கு பொறுமை, 3 தலைப்பின் கீழே நான் பேச போறேன். அதுல 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். எவைகளால் எனக்கு பொறுமை உண்டாகிறது? பாருங்கள், ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார்? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆங்கிலத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் கன்சிடர் இட் நத்திங் பட் ஜாய் my brothers and sisters whenever you fall into various trials, be assured that the testing of your faith, அதாவது அனுபவத்தின் வாயிலாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது produces endurance, அதாவது நமக்குள்ளால சூழ்நிலைகள் எதை உண்டு பண்ணுகிறது தெரியுமா? சொல்லுங்க. பொறுமையை உண்டு பண்ணுகிறது. இன்னும் அதை விளக்கமா சொல்லப்பட்டிருக்குது, லீடிங் டு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அண்ட் இன்னர் பீஸ். உண்மையாய் பொறுமை ஒரு மனிதனுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறான், உள்ளான மனிதனில் சமாதானம் பெறுகிறான் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறது. புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு பாருங்க. புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, வாசித்து பார்க்குறீங்களா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்துல புது தமிழ் மொழிபெயர்ப்புல அழகா இருக்கும் பாருங்க. எனது சகோதர சகோதரிகளே, எனது சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பல வகையான தொந்தரவுகள் இருக்கும். எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு பிள்ளைகள்னால தொந்தரவு இருக்கும், சொல்லுங்க. புருஷன்னால தொந்தரவு இருக்கும். நான் விளக்கம் தான் சொல்ல போறேன். பக்கத்து உள்ளவர்களால தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் இவை நிகழும் போது இதற்காக மகிழ்ச்சி அடையுங்கள். இதற்காக மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் இத்தொந்தரவுகள் உங்களது விசுவாசத்தை சோதிக்கின்றன என நீங்கள் அறியுங்கள். இவை உங்களுக்கு பொறுமையை தருகின்றது. எல்லாரும் சொல்லுங்க. இவை உங்களுக்கு, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. இவை உங்களுக்கு. ஆமா, சில காரியங்களை நம்ம தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த தொந்தரவுகள் எதை கற்றுத் தருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? எனக்குள்ளால பொறுமையை கற்றுத் தருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம். நைட்ல நீங்க இப்பதான் கண்ணை அசந்து அப்படி தூங்குற நேரத்தில் பக்கத்தில் படுத்துக்க பிள்ளை வீல்னு அழுது, கவனிக்கிறீங்களா?
அல்லேலூயா. சத்தம் கேட்டு முழிச்சிட்டீங்க, அழுகை அமர்த்தி பார்க்குறீங்க, அந்த பிள்ளை அழுகிறத நிறுத்தவே இல்லை. என்னென்னமோ நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, முடியலை. புருஷனுக்கு டென்ஷன் ஆயிட்டு, எங்கேயாவது எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. அல்லேலூயா. உடனே மனைவிக்கு அதை விட டென்ஷன். நீ ராத்திரி மட்டும்தான் பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்க்குறீரு, அதுக்கிடையில் இப்படி டமால்டி மீல் என்ன ஆகுது? அங்கே பொறுமை இல்லாம போகுது. சூழ்நிலைமைகள் எதற்காக கவனிங்க. 10th மற்றும் +2 பிள்ளைகளுக்கு டெய்லி காலையில் போன உடனே ஸ்கூல்ல என்ன வைப்பாங்க சொல்லுங்க? பரீட்சை வைக்கிறாங்க. அது 10th +2 மட்டும் தான். நமக்கு அப்படி இல்லை. டெய்லி ஒரு 10 தடவையாவது, டெய்லி ஒரு 20 தடவையாவது டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார் கர்த்தர். பொறுமை வரட்டும், பொறுமை வரட்டும், பொறுமை வரட்டும். ஆனா நாம பொறுமை இழந்து பொறுமை இழந்து பொறுமை இழந்து பேசிடுறோம். அல்லேலூயா. வீட்டுக்காரரு குடும்ப தலைவர் கார்ல போய் உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். பிள்ளைகள் கூட அடிச்சு பரண்டு ஓடி வந்து ஏறுது. ஸ்தோத்திரம். எங்க அம்மா இப்பதான் பவுடர் போட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். வந்து கார்ல ஏறின உடனே அங்க இருந்து ஒரு 10 செகண்ட் லேட். அவ்வளவுதான். அங்கிருந்து சென்னை வர திட்டிட்டே போறார். பொறுமை இழக்கிறார்கள். சின்ன சின்ன தொந்தரவுகளை ஆண்டவர் அனுமதித்து எனக்கு எதை கற்று தருகிறார்? பொறுமையை. இது போல 100 உதாரணங்கள் ஒவ்வொரு நாளும் எதேச்சையா நடந்த சம்பவம் போல இருக்கும். ஆனா அதுக்குள்ள கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது பொறுமையை. அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல பொறுமையை சோதிக்கக்கூடிய பல சூழ்நிலைமைகள் அனுமதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு நீங்க போகும்போதே இந்த பொறுமை சோதிக்கப்படும். என்ன பாஸ்டர், நல்ல வார்த்தையா சொல்லிவிடக்கூடாதா? ஒருவேளை இந்த வாரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பொறுமை என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். எதுக்கு இந்த பரீட்சையை கர்த்தர் வைக்கிறார்? இவைகள் உங்களுக்கு பொறுமையை தருகின்றது. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த டெஸ்ட் அடிக்கடி வைக்கிறார். ஸ்தோத்திரம். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு இந்த வீட்டில் நடக்கிறத பார்த்தா எங்கேயாவது ஓடிரலான்னு தோணுது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. அல்லேலூயா. பொறுமையை கர்த்தர் கற்று தருகிறார். அநேக சந்தர்ப்பத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்க, சில பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்று தர்றதுக்குன்னே கொண்டு வந்திருப்பார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பொறுமை இழப்பாங்க. ஸ்தோத்திரம். எப்படி உங்களுக்கு கோபமே வரல? வராது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வராது. வருதா? வரக்கூடாது. பார்க்கவே இல்லை. சிலர் முகத்தையே பார்க்கல. ஸ்தோத்திரம். வரக்கூடாது. பொறுமையை இழக்கக்கூடாது. சோதனை வந்துட்டு தான் இருக்கும். பரீட்சை டெய்லி இருக்கத்தான் செய்யும். இவைகள் எனக்குள்ளே பொறுமையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் அனுமதித்து இருக்கிறார். நாம அதை மறந்துட்டு மனதும் மாம்சமும் வாயில வந்ததெல்லாம் பேசி முடிச்சிருது. ஸ்தோத்திரம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, சில மக்கள்லாம் பார்த்தீங்களா, முன்னாடி எல்லாம் லெட்ரு தான் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க சொல்லுங்க? கோபத்தில் லெட்ரு எழுதுவாங்க. அது 1 மாதம் கழிச்சு தான் போய் சேரும்போது இவங்களுக்கு கோபம் என்ன செய்திருக்கும்? தீர்ந்திருக்கும். அவருக்கு அப்போ தான் கோபம் தொடங்கும். அவர் அங்கே ஒரு லெட்டர் எழுதுவார். இப்படி நடந்துட்டு இருந்து. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ். பார்த்தீங்களா, இம்மீடியட்டாக கையில் என்ன இருக்குது சொல்லுங்க? மொபைல். ஸ்தோத்திரம். மொபைலை எடுத்து டார்மாராக ஏசுன உடனே அவர் எதிர்த்தரப்பு பார்ப்பார். இது இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளை தொந்தரவு பண்ணோன்னு பிளாக் பண்ணிடுவார். எதை? நம்பரை பிளாக் பண்ணி. நீ மோனை பிளாக் பண்ணிட்டியா? நான் வாட்ஸ்அப் வழியாக கால் பண்ணுவேன். அதுவும் விடுறதில்லை. அதுக்கப்புறம் அவர் அதையும் பிளாக் பண்ணிட்டா உடனே வாய்ஸ் மெசேஜ், டைப்பிங் மெசேஜ், என்னெல்லாம் உண்டா ஒரு 7 பக்கத்துக்கு கட நீ அடிச்சு அனுப்பிடுறது. ஐயா, முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இதெல்லாம் நமக்கு தினமும் தேவன் அனுமதிக்கிற பரீட்சைகள் எதற்கு? எனக்குள்ள பொறுமையை வெளிப்படுத்துவதற்கு. கை உயர்த்தி ஆமென். நிறைய பேர் ரொம்ப அமைதியா இருக்குது கேட்குறீங்களே.
சுவாரஸ்யமா பிரசங்க கேட்ட மாதிரி கை வைத்து ஒரு அலையில் வச்சு சொல்லுங்க. உங்க வீட்டில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்திருக்குதா? டெய்லி வர்ற வீடுகள் உண்டு. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா, சில சொல்லுவாங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவ. எனக்கு இன்னும் தோணுது பாஸ்டர் அப்படின்னு. தோணுனா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பிரயோஜனம். நரகம். கடைசியில் எங்கே போவோமோ? பொறுமை இழந்து எடுக்கிற முடிவுகள், பொறுமை இழந்து செய்கிற செயல்கள், பொறுமை இழந்து பேசுகிற பேச்சுகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிக்கிறது, நிரந்தர ஆசீர்வாதத்தை இழக்க செய்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதற்கு பரீட்சை தருகிறார், பரீட்சையை அனுமதிக்கிறார்னா, இவைகள் எனக்குள்ளே பொறுமையை தருகிறது. அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா அதில் நின்று பேசினீங்க ரோட்ல 2 பேராட்டு. அப்போ பார்த்து ஒருத்தன் கிட்ட வந்து நின்றுட்டு ஹானை கீனி அடிச்சுட்டே இருக்கான். அடிச்சா பார்க்க ஒன்றும் இல்லை, சும்மா அடிச்சுட்டே இருக்கான். 2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது, அடிச்சுட்டே இருக்கான். கீனி சத்தம் காதை பிக்குது. என்ன செய்திருப்பீங்க நீங்க? வாயை திறந்திருப்பீங்களா, இல்லை கையை நீட்டியிருப்பீங்களா, இல்லது இடத்த காலி பண்ணீங்களா? நான் இடத்த காலி பண்ணிட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? சில மக்களுக்கு அந்த இடத்துல பொறுமை இழந்து விடுவார்கள். டேய், எங்க தெருவில் எங்க வீட்டுக்கு முன்னால என்ன சத்தம் அப்படி கேட்பான் பாருங்க. முடிந்தது. பரீட்சையில் தோல்வி. நீங்கள் தோற்றவர்களா இல்லது ஜெயித்து கொண்டிருக்கிறவர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். வீட்டுக்குள்ள பொறுமை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் பொறுமை என்கிற கனியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா உங்கள் அழகில் பிரியப்படுவார். தேவன் அதை ரொம்பவே நம்மிடத்தில் எக்ஸ்பெக்ட் பண்றார். இப்போதான் நம்ம அடிக்கடி யோசிப்போம், அன்னைக்கு அந்த இடத்துல அந்த ஒரு வேடம் விடாம இருந்திருந்தா நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு வெற்றியா வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு தலை நிமிர்ந்து நின்றிருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றிலும் கனி கொடுப்பதற்குத்தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த யோசேப்பு என்கிற தெய்வ மனிதன் இருக்கார். அவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்திருந்தார். கொஞ்சம் கை வைத்து சொல்லுங்க, பெரிய பெரிய தரிசனம். அது பெரிய தரிசனம் நிறைவேறினா உங்களுக்கு பரீட்சை ரொம்ப வைப்பார் கர்த்தர். கரத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு தரிசனம் பெரிதா இருந்தபடினாலே டெஸ்ட் ரொம்ப வைத்திருந்தார். ஏன்னா அவனை எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் யாராய் மாற்ற விரும்புகிறார்? அதிபதியாய் மாற்ற விரும்புகிறார். வீட்டுக்குள்ள பல சலசலப்புகள், கூட பிறந்த சகோதரர்கள் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் இருந்தாங்க. ஆனா பொறுமையா இருந்தான். குழியில தூக்கி போட்டாங்க, மாறி பேசல. விலைக்கு விற்றாங்க, பேசல. அபாண்டமா பழி சாட்டினாங்க, பேசல. நன்மை செய்தவன் மறந்துட்டான், பேசல. பொறுமை பொறுமை பொறுமை. யாருமே எதிர்பாராத ஒரே நாள்ல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஜெயில இருந்து சிங்காசனத்துக்கு கர்த்தர் உயர்த்தினார். பொறுமை பூரணப்பட்ட பொழுது அவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஆச்சரிய ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. இவன் தேடி போகவில்லை. நல்ல கவனிங்க, இத்தொந்தரவுகள், சொல்லுங்க, இத்தொந்தரவுகள் உங்களது விசுவாசத்தை என்ன செய்து சோதிக்கிறது. நமக்கு தொந்தரவு மாதிரி இருக்கும். தொந்தரவு ஒரே தொந்தரவா இருக்கு, போ அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். நான் பைபிளை சீரியஸாக வாசித்துருக்கேன். உங்களை சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பைபிளை சீரியஸாக வாசித்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு வருது, நான் அப்படி என்ஜாய் பண்ணி சூப்பர், அதை கோடு போட்டு கலர்லாம் அடித்து அதை குறிச்சிட்டு சந்தோஷமாக அதிலேயே கவனம் செலுத்திட்டே இருக்கேன். அப்பா பார்த்து என் பிள்ளை வந்து தொடையை படிச்சுட்டு அப்பா அப்படின்னு இழுக்குது. என்ன செய்வேன்? சோதிக்கப்படுகிறேன். என்ன செய்தேன்? பா பிசாசே, நான் பைபிள் வாசிட்டு இருக்கேன். பொறுமை அங்கு இழந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நேரம் கோவப்பட்டது எத்தனை பேர்? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், தெரியாத உனக்கு இப்பதான் வரணும்னு தெரியுமா? சாடி அந்த வந்த அந்த பிள்ளை ஏதோ சொல்ல வந்ததை அது மறந்தது மட்டுமல்ல, வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்,
வரவே மாட்டேன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நான் எத்தனை தடவை அப்படி தப்பு பண்ணியிருக்கேன். பொறுமை என்கிற கனியை கொடுப்பதற்கு பதிலாக நான் அந்த இடத்துல என்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தி விட்டு ஒரு தவறான நபர். ஆக எதற்காக ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளின் வழியாக என்னை நடத்துகிறார்? அந்த இடத்தில் எனக்குள் பொறுமை உருவாவதற்காக. இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம். அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இத புது மொழிபெயர்ப்புல பார்த்தா இன்னும் அழகா இருந்துச்சு. நமக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்காகவும் நாம் மகிழ்கிறோம். துன்பங்களுக்காக நாம் ஏன் மகிழ்கிறோம்? ஏனென்றால் இத்துன்பங்கள் தான், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இத்துன்பங்கள் தான் நம்மை பொறுமை உடையவர்களாக ஆக்குகிறது. நாம் பலமுடையவர்கள் என்பதற்கு இப்பொறுமையே சான்று. இச்சான்று நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. எதை கொடுக்கிறதா? எந்த நம்பிக்கை? பரலோக நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. நாம் பலமுடையவர்கள் என்பதற்கு இப்பொறுமையே சான்று. உபத்திரவம் நமக்கு எதற்கு அனுமதிக்கப்படுகிறது? பொறுமையை இது நமக்குள் உண்டாக்குகிறது. ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் வாழ ஆரம்பித்து விட்டால் பலவித உபத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவங்களின் வழியாக தேவன் எதற்கு என்னை நடத்துகிறார் தெரியுமா? இந்த உபத்திரவங்கள் என்னை உருக்குலைப்பதற்கு அல்ல, என்னை உருவாக்குவதற்கு, எனக்குள்ளே பொறுமையை உருவாக்குவதற்கு. பாருங்கள், இயேசு அழகா சொன்னார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால், சொல்லுங்க, மறுகணத்தை, அது பலவீனம் அல்ல, ஆவிக்குரிய பலன். கவனிக்கணும், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தப்படுத்தினால் நீ எத்தனை மைல் போ? 2 மைல் தூரம் கூட போ. ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள மனதாய் இருந்தால் உன் அங்கியையும் என்ன செய்து விடு, விட்டு விடு. அப்படி சொல்றார் ஆண்டவர். நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது நம்மை நெருக்கி விட்டால் அவர்களை எதிர்த்து நிற்கிறோம். யாராவது என்னை பேசிவிட்டால் 4 கேள்வி கேட்டுவிட்டு தான் வருவேன் என்று தீவிரமாய் எழும்பி விடுகிறோம். அது பொறுமையின் அடையாளம் அல்லையே. இன்று நம்மில் எதற்காக தேவன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? உபத்திரவத்துக்குனே சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம், இதுக்குன்னே வந்திருக்காங்க போல நம்மகிட்ட பிரச்சனை உண்டாக்குவதற்கென்றே. ஆமா, வருவார்கள். நாம் அங்கே பொறுமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதன் உபத்திரவத்தின் வாயிலாக பொறுமையை வெளிப்படுத்துகிறானோ அவன்தான் ஆவிக்குரிய பலவான். நீங்க பலவான்களா இருக்கிறீர்களா இல்லது ஆவிக்குரிய வாழ்விலே பலவீனர்களாய் காணப்படுகிறீர்களா? சில பார்த்துருக்கீங்களா, நம்மகிட்ட வந்து பேச்சு தந்து நம்மை உசுப்பேத்தி விட்டு நமக்கு உள்ளால இருக்கிற தேவையில்லாதவற்றை வெளிப்படுத்த வைத்து விடுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா நடக்கிறவங்களுக்கு உபத்திரவம் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாய் எழும்பித்தான் இருப்பார்கள். பைபிள் சொல்ற அன்றியும் தெய்வ பக்தியாய்
நடக்க மனதாயிருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். துன்பம், நெருக்கம் இவைகள் வருகிறது நம்முடைய பொறுமையை வெளிப்படுத்துவதற்குத்தான். ஸ்தோத்திரம். கை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்க, எதற்காக கர்த்தர் சோதனை, எதற்காக கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. பாடுவோமா? சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. எனக்கு ஆண்டவர் ஏன் இவ்வளவு பாதைகளை, உபத்திரவத்தின் பாதைகளையும் பரீட்சையின் பாதைகளையும் எனக்கு எதற்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? நான் இன்னும் பொறுமையில் பூரணமடைய வேண்டும். அந்த பூரணத்தை எட்டும் பொழுது பொறுமை உள்ளவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்வு நிச்சயம் எனக்கு கொடுக்கப்படும். இந்த பொறுமை மட்டும் என்கிட்ட பூரணப்பட்டுட்டா எவ்வளவு சிறப்பானதை சர்வ வல்லவர் எனக்கு வாக்களிப்பார், தந்தளிப்பார். மூன்றாவதாக, இந்த பொறுமை எதன் மூலமா வருகிறது? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் 1-6 வரை குறித்துக் கொள்ளுங்க. வாசிக்க கேட்போம். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், நமக்கே பிரியமா, அதாவது எனக்கு பிடிச்சது மாதிரி தான் நடக்கணும்னு கிடையாது. அவர்கள் அப்படி இருந்தா நான் இப்படிதான் இருப்பேன், நீ இப்படி இரு அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பலவீனம், அவங்ககிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க, பலவீனருடைய பலவீனங்களை சரி என்ன செய்ய, அவங்க கோபப்படுத்துறது அவங்க சுபாவம், அது அவங்களுடைய வீக்னஸ், அவங்களுடைய பலவீனத்தை நான் தாங்க வேண்டும். நான் பொறுமையோடு அதை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாருக்கு பிரியமாய்? மற்ற நம்ம எப்பவுமே நான் ஏன் பாலிசி தனி, நான் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருப்பேன், மாறவே மாட்டேன் அப்படி சொல்லாதுங்க. அவங்க அப்படி வீக்கா இருக்காங்கன்னா கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஏனென்றால் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு. அப்ப பைபிள்ல அநேக பரிசுத்தவான்களுடைய மாதிரி, பொறுமையின் மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி பொறுமையா இருந்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் போதனை. எதற்காக? எனக்கு அந்த வசனத்தை வாசிப்பதினால் என்ன உண்டாக வேண்டும்? பொறுமை. இவர்களுடைய அனுபவங்கள், இங்கே எழுதப்பட்ட போதனைகள் எனக்குள்ளே பொறுமையை ஏற்படுத்துகிறது.
நான் மட்டும் இந்த வசனத்தை வாசிக்காமல் இருந்திருந்தால், தீமைக்கு நீ என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டதை நான் அறிந்திராவிட்டால் அவன் செய்த தீமைக்கு அந்த இடத்திலே நான் தீமை செய்திருப்பேன். ஆனால் இந்த வேத வசனம் என்னை பொறுமை உள்ளவனாய் மாற்றுகிறது. வசனத்தை தியானித்து பாருங்கள், வசனத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு பாருங்கள், வசனத்தில் எழுதப்பட்ட தேவ மனிதர்களுடைய மாடலை பின்பற்றி பாருங்கள். அப்படியானால் நமக்குள்ளே என்ன உண்டாகிறது, பொறுமை. வேத வசனமும் தேவனும் நமக்குள்ளாக பொறுமையை உண்டு பண்ணுகிறதை நாம் பைபிள்ல பார்க்க முடியும், வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வசனம் மட்டும் தெரியாதிருந்தா இந்த இடத்துல நான் கோபப்பட்டிருப்பேன், இந்த வசனம் மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நான் என்னென்னமோ செய்திருப்பேன். இயேசுவை பார்த்த பொழுதுதான், இயேசுவின் வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினதினால் தான் அநேக காரியங்களிலே பொறுமை என்னிடத்தில் மேலோங்கி இருந்தது. அன்பானவர்களே, தெய்வ வசனமும் அதில் சொல்லப்பட்ட போதனைகளும் ஒரு மனிதனுக்குள் எதை உண்டு பண்ணுகிறது, பொறுமையை உண்டு பண்ணுகிறது. 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 1 பரீட்சை, 2 உபத்திரவம், 3 வசனம். அடுத்தபடியாக இப்பொழுது அடுத்த கேள்வி, எவைகளில் பொறுமையா இருக்கணும்? முதல்ல எவைகளால் பொறுமை, இரண்டாவது கேள்வி எவைகளில் நான் பொறுமையா இருக்க வேண்டும். அதுல ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்ல போறேன், தெரிந்த சம்பவங்கள் தான். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும். திரும்ப சத்தமா சொல்லுங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும். எப்படி இருக்கணும், பேசுகிறதற்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். சொல்லாங்க, மடை திறந்த வெள்ளம் போல பேசிட்டே இருப்பாங்க, கட 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 கடன்னு பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது பேச்சை நிறுத்தவே முடியாது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பேசுவதை குறைக்கணும், ஸ்தோத்திரம். கேட்பதற்கு என்ன செய்யணுமா, தீவிரமா இருக்கணும். இங்க எப்படி இருக்கீங்க, சில வீடுகள்ல சிலர் முந்தி பேசின ஒரு வார்த்தை தான் அந்த வீட்டுக்குள்ள இன்று வரையும் பேசப்பட்டு வருகிறது. அன்னைக்கு இப்படி சொன்னாங்கல்ல, இந்த வார்த்தையை விட்டால ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கு பொறுமையாய் இருந்திருந்தால் கூட, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி இருந்தா நான் அந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருப்பேன். அந்த இடத்தில் சமாதானம் தகர்ந்திருக்காது, அன்பு பெருகி இருக்கும், ஐக்கியம் நிலைத்திருக்கும். பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. பக்கத்துல மெதுவா பார்த்து சொல்லுங்க, பொறுமையா பேசுங்க, கட கட கடன்னு பேசாதுங்க, மனசுல தோணுனதெல்லாம் பேசாதுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டென்றால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க ஐயா. தேவனோடு நெருங்கி பழகுகிற தேவ மனிதர்களின் வாழ்க்கையை பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் பேசுவதற்கு பொறுமையாயிருப்பார்கள். இப்போ நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருக்காங்க, வீட்டில் நாம் பேசின ஒரு வார்த்தை தானே இவ்வளவு பிரச்சனை, அந்த ஒரு வார்த்தையை நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. பேசுகிறதுக்கு பொறுமையாயிருங்கள். எவைகளில் பொறுமை? முதலாவது பேசுவதில் பொறுமை, இரண்டாவது பெற்றுக்கொள்வதில் பொறுமை, பெறுவதற்கு, அதாவது தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு, தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு பொறுமை வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும் நமக்கு? பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் நம்மோடு பேசி இருக்கிறார். அவைகளை உடனே நாம் பெற்றுக்கொள்வது என்பது வேத ஒழுங்கு அல்ல.
சில வேளையில சிலருக்கு அன்றைக்கே அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அந்த வாரத்திலேயே அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் உடனடியாய் நிறைவேறின பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அதுதான் எல்லாருக்கும் எப்பொழுதும் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில வேளையில தேவ சுத்தத்தின்படி செய்து கொண்டே இருந்தாலோ நமக்கு அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு என்ன வேணும்? பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு அந்த மனிதனுக்கு பொறுமை தேவைப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யணுமா? பின்பற்ற வேண்டும். நீடிய பொறுமையினால வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? பின்பற்ற ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கண்ண முடின்னு சொல்லுவீங்களா? கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. உம்முடைய வேலைக்காக நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, காத்திருப்பதற்கு பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். ஆமென். ஆண்டவர் சொன்னதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமையை வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக எதில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். போதும். இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் என்கிற பாதை தான் பரலோகத்துக்கு அவர்களை நடத்தி செல்லுகிற பாதை. உபத்திரவம் அனுமதிக்கப்படாத ஒரு தெய்வ பிள்ளையுமே இல்லையே. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். இந்த உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து கை நீட்டக்கூடாது, எதிர்த்து செயல்படக்கூடாது, ரகசியமாய் அவனுக்கு விரோதமாய் ஜெபிக்க கூடாது. பொறுமை பொறுமை பொறுமை. தைரியமா சொல்லுங்க, உபத்திரவத்திலும் நான் எப்படித்தான் இருப்பேன்? பொறுமையா இருப்பேன். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கொஞ்சம் கூட சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே சொல்லுங்களா? எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்களா?
என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, பாதைகள் கடினமா தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல பொறுமையை வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவங்களில் பொறுமையாயிருங்கள். அருமையாய் தெசலோனிக்கே சபையை குறித்து சாட்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் போகிற இடத்திலெல்லாம் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை குறித்து மேன்மையாய் சொல்லுகிறோம். ஏன்? உபத்திரவங்கள் துன்பங்களின் நடுவில் நீங்கள் எதை காண்பித்தீர்கள்? பொறுமையை. உங்களை பற்றி அப்படி சாட்சி சொல்லணும். பாருங்கய்யா, இந்த குடும்பம் எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம் வந்த பொழுதும் அவங்க அவைகளெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையோடு கிறிஸ்துவை பின்பற்றி ஓடினார்கள். ஐயா, ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாய் நடத்தினார் என்று சவாலான சாட்சிகளாய் அநேகருக்கு உங்களை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உபத்திரவங்களில் பொறுமையாயிருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். அப்ப இயேசுவின் வருகைக்கு எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பயிரிடுகிறவன் பலனை பெற்றுக் கொள்வதற்கு இடையில முன்மாறி பின்மாறி வர்றது வர எப்படி இருக்கான்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கணும், இன்றைய காலத்தில் அநேக இயேசுவின் 2ஆம் வருகையை இல்லை என்று சொல்லுகிறார்கள். மிக வேதனை. இயேசு இந்த உலகத்தில் முதலாவது பாவிகளுக்காய் வந்தது போல இயேசு 2வது பரிசுத்தவான்களுக்காய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், ஒருவேளை சமீபத்தில் இருக்கலாம். எத்தனை ஆண்டானாலும் அவர் வருவேன் என்று சொன்னவர் சொல்லுங்க, வருவார். கைவேத்தூர் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். இயேசு வருகிறார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்கல, வசனத்துல சொல்லி இருக்கிறது. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதை நம்ம காணல, ஆனால் வருவார் என்று நம்பினோமாகில் அது வருகிறதற்கு, இயேசு வருவதற்கு எப்படி காத்திருப்போம்? பொறுமையோடே காத்திருப்போம். இயேசுவின் வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடே. கை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
எக்கால சத்தம் வானில் தொனித்திடுது அப்படி ஒரு பாட்டு தெரியுமா? அதுல இப்படி ஒரு அடி வரும். கள்ளர்கள் பரவி அங்கும் எங்கும் கர்த்தரின் வார்த்தையை என்ன செய்கிறார்கள்? புரட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரை வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரை வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்பேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்பேசு மகாராஜனை வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூத பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூத பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்பேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்பேசு மகாராஜனை வந்திடுவார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகையை நாம் இன்னும் காணவில்லை, ஆனா நம்பி இருக்கிறோம். அப்படியானால் அது வருகிறதுக்கு பொறுமையோட என்ன செய்யணும்? அப்ப எவைகளுக்கு பொறுமை வேணும் சொல்லுங்க? பேசுகிறதுல பொறுமையா இருக்கணும், பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையா இருக்கணும், உபத்திரவங்களின் நடுவில் பொறுமையா இருக்கணும். இயேசுவின் வருகைக்கு என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் பொறுமையா இருந்தால் எவைகளுக்கு ஆண்டவர் நம்ம பொறுமையா இருக்க வைத்தா தெரியுமா? எப்படி மாற்றம் வரும் பாருங்க. ரெண்டே காரியம். யாக்கோபு 5:11 வாசிக்கும். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போமோ? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. அப்படின்னா பொறுமையா இருக்கிறவங்க யாரா மாற முடியும்? எத்தனை பேர் பாக்கியவான்களா மாற விரும்புறீங்க? அப்படியானால் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாக்கியவானா மாறணும்னா பொறுமையா இருக்கணும். யோபின் பொறுமை. யோபை பற்றி பேசினா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுவோம். ஆனா அந்த மனிதர் பட்ட பாடு சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். பொறுமையா இருந்தார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கீங்களா? பொறுமையா இருந்தா அந்த மனிதனின் வாழ்விலே நடந்ததை விட மகிமையானதை கர்த்தர் நம்ம குடும்பத்தில் நிச்சயம் கட்டளையிடுவார். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் யார்கிட்ட மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருப்பார் தெரியுமா? யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் உருக்கமாய் இருப்பார். அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். எதிர்த்து பேசிட்டா சண்டை போட்டுட்டா அவர் இரக்கம் பாராட்ட முடியாது. நான் பொறுமையா இருக்க பழகிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பொறுமையா இருக்க பழகிட்டேன். அதனால இவங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் பொறுமையா இருப்பேன். எனக்கு தெரியும் கர்த்தர் என் மேல எப்படி இருப்பார்? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருப்பதை ஒரு நாள் இந்த உலகம் காணும், காண வைப்பார். ஸ்தோத்திரம். அப்ப பொறுமையாய் இருப்பதினால் நான் பாக்கியவானாய் மாறுவது மட்டுமல்ல, அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அடைவது மட்டுமல்ல, இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லாமா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கடவுது. சத்தமா சொல்லுங்க, பூரண.
நல்ல கவனிங்க, 2 ஆசீர்வாதம். பொறுமை நம்மிடத்துல பூரணப்படும் பொழுது 2 காரியம். ஒன்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவார். 2வதாக பூரணராக மாறி விடுவீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்ன மாறி விடுவீங்க? சத்தமா சொல்லுங்க, பூரணர்களா மாறி. பூரணம் ஆயாச்சுன்னா நம்ம யாருடைய வருகைக்கு ஆயத்தம்னு அர்த்தம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம். And let endurance have its perfect result and do a thorough work so that you may be perfect and completely developed, lacking in nothing. ஒன்றிலும் நீ குறைவுபட்டவனாய் இருக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நீ பூரணப்பட்டவனாய், முழுமையை அடைந்தவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பூரணமாக மாறணும்னா என்ன வேணும்? பொறுமை நமக்கு நிச்சயமாய் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க அந்த பொறுமைக்காய் வேண்டுதல் செய்கிறோம் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாய் பவுல் எழுதுகிறார். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை கூட வாசி முடிப்போம். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் நாங்கள் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறோம். ஐயா, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இந்த நாளிலே ஆண்டவரே, இங்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் என்ன கொடுப்பீராக? பொறுமையை கொடுப்பீராக என்று ஊழியக்காரனாக நானும் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பொறுமையை கர்த்தர் தருவார். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பொறுமை உள்ளவர்கள் பூரணமடைந்தவர்கள், பொறுமை உள்ளவர்களுக்கு ஒரு குறைவும் இராது. அவர்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னதத்துக்கு அவர்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாரும். எல்லாரும் எழும்பி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? உம் வேளைக்காக தேங்க்யூ லார்ட். கரங்களை எல்லாரும் உயர்த்தி பிடித்து, ஆண்டவரே, இந்த பொறுமை எனக்கு வேணும் ஐயா, இந்த பொறுமை வேணும். எல்லாரும் சேர்ந்து உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். பாடலாமா? உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். ஒரு முறை கூட, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அநேக முறை நான் பொறுமை இழந்திருக்கப்பா. நீர் அனுமதித்திருக்கிற சூழ்நிலைகள் எனக்குள்ளே பொறுமையை உருவாக்குவதற்கு என்பதை அறியாதபடியினாலே, இல்லது அறிந்தும் அந்த பொறுமைக்கு நான் இடம் கொடுக்காதபடினாலே பொறுமை இழந்து என் குடும்ப உறவிலே காயமடைந்திருக்கிறேன், சிதைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்றிலிருந்து எனக்கு அனுமதிக்கப்படுகிற எல்லா தொந்தரவோ, உபத்திரவமோ, நெருக்கமோ, பரீட்சையோ, சோதனையோ எதுவானாலும் அவைகள் எனக்குள்ளே பொறுமையை உருவாக்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட கர்த்தரின் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நான் உணர்ந்து பொறுமையோடு என் தெய்வீக கனியை கொடுக்க என்னை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்கு பலன் தாருங்க என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். தகப்பனே, இந்த ஆராதனை மூலம் எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கீங்க. உம்மை ஆராதிக்க வந்த இந்த நாளில நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தீங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொன்னீங்கப்பா.
பொறுமையினால உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும்னு சொன்னீங்க. அந்த பொறுமை எங்களுக்குள்ளால வருவதற்கு நீர் பரீட்சைகளை அனுமதிக்கிறேன், உபத்திரவங்களை அனுமதிக்கிறேன். அதே நேரத்தில் வசனத்தின்படி நாங்கள் அந்த போதனைகளின்படி நடக்கும் பொழுது எங்களுக்குள்ளே பொறுமை வருகிறது என்பதை கற்றுக்கொள்ள கிருபை செய்தேன். பேசுகிறதில் பொறுமையாக, பெற்றுக்கொள்வதற்கும் பொறுமையாக, உபத்திரவங்களில் பொறுமையாக, உம்முடைய வருகைக்கு பொறுமையாக நாங்கள் பொறுமையை விளங்க பண்ணுவது நிமித்தம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம், பூரணத்தை அடைகிறோம். மொத்தத்தில் நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி பெறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். தொடர்ந்து பொறுமையாய் வாழ்வதற்கு கிருபை, ஆவியின் பலன், வசனத்தின் தெளிவு எங்களுக்கு பெருகட்டும் அப்பா. இந்த ஆராதனையில இணையதளத்தின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கவனித்தவர்களும், தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த வசனங்களை கவனிக்க போகிறவர்களுக்குள்ளும் பொறுமையை சம்பூர்ணமாய் அனுப்பி விடுவீராக. ஒவ்வொரு தனிநபர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்புகள் அனைத்திலும் ஆசீர்வாத கரம் அமரட்டும் ஐயா. கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய குடும்பத்தோடு இருக்கட்டும். கடந்து செல்கிறாங்க, கர்த்தர் முன் செல்லும். எங்களிடத்தில் பொறுமையாய் இருக்கிறவரும், எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருகிறவரும், பொறுமைக்கு மாதிரியானவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.